ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் வித் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நெய்வேலியில் இருக்கக்கூடிய வேலுடையான்பட்டு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இக்கோயில் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன் சித்திரகாடவ பல்லவ வம்சத்து அரசரால் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. கிபி 1935 வரை வேலுடையான்பட்டு கிராமம் மற்றும் அதை சுற்றியிருந்த கிராமங்கள் செழிப்புடன் இருந்தன. 1935 ஜம்புலிங்க முதலியார் என்பவர் தன் நிலத்தில் ஆழ்துளை கிணறு தோன்றினார். கிணற்றில் கருமையான நிறத்தில் பொருள் வெளிப்பட்டது. அவர் அதை அரசுக்கு அனுப்பி வைத்தார். அதை ஆராய்ந்து அது நிலக்கரி என கண்டனர். அதன் பிறகு அந்த கிராமங்களை சுற்றிலும் உள்ள நிலங்களை ஆய்வு செய்து பூமிக்கு அடியில் படிந்திருக்கும் நிலக்கரியின் அளவை கணக்கிட்டனர். பின்னர் நிலக்கரியை தோண்டி எடுத்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் தீட்டியது. கிபி 1956 ஆண்டு சுரங்கம் தோண்டி நிர்வாகம் அமைப்பு ஒன்றை நடுவண் அரசு அமைத்தது. கிராமங்களை காலி செய்து மக்களை வேறு இடங்களில் குடியமர்த்தியது. காலி செய்யப்பட்ட கிராமங்களுக்குள் வேலுடையான்பட்டு என்ற ஊரும் ஒன்று. ஊரை காலி செய்தாலும் மக்களால் வழிபாடு செய்யப்பட்டு வந்த சுப்பிரமணியர் கோயில் மட்டும் நிலைத்திருக்கிறது. வேலும் வில்லும் முருகன் அசுரர்களை தன் தாயார் கொடுத்த வேலை கொண்டு வதம் செய்தார் என கந்த புராணம் கூறுகிறது. அதனால் முருகன் கோயில்களில் முருகன் கையில் வேலுடன் காட்சியளிப்பார். ஆனால் வேலுடையான்பட்டு கோயிலில் முருகன் கையில் வில்லுடன் காட்சி அளிக்கிறார். வருவாய்த்துறை ஆவணங்களிலும் வேலுடையான்பட்டு என்றே உள்ளது. NLC நிர்வாகத்தின் கீழே இக்கோயில் தற்போது உள்ளதால் கோயிலின் பெயரை வில்லுடையான்பட்டு சுப்பிரமணியர் கோயில் என பெயர் பலகை வைத்தனர். ஆனாலும் வேலுடையான்பட்டு என்ற பெயரே நிலைத்துள்ளது. பட்டி என முடியும் ஊர்கள் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மட்டுமே காணப்படுகிறது. வட மாவட்டங்களில் பட்டு என முடியும் ஊர்களே காணப்படுகின்றன. மாம்பட்டு, அத்திப்பட்டு, மாளிகம்பட்டு, கோரணப்பட்டு போன்ற கிராமங்கள் வேலுடையான்பட்டு கிராமத்தை சுற்றி காணப்படுகின்றனர். இந்த கோயிலோட திருவிழாக்கள்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதம் வளர்பிறை கார்த்திகை நட்சத்திரத்தில் இங்கு கொடியேற்றம் நடைபெறும். தொடர்ந்து 10 நாள் உற்சவம் நடைபெறும். திருவடச்சான் சப்பரம், முத்து இந்திர விமானத்தில் வீதி உலா, திருக்கல்யாணம், திருத்தேர் வடம் பிடித்தல், உத்திர நட்சத்திரத்தில் காவடி எடுத்தல், பின் தெப்ப உற்சவம், இறுதியில் விடையாற்றி உற்சவம் ஆகியவை நடைபெறும். நாங்கள் போயிருந்தப்ப மார்கழி மாதம் கிருத்திகை நாள் அப்போ போயிருந்தோம். வெள்ளித்தேர் இழுத்திருந்தாங்க. அதையும் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள் நம்ம சேனலில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.